நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவங்க பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாத்தீங்களா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துன்பப்படுகிறவர்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்தமா ஒரு சொத்து இருக்கு. என்ன சொத்து? இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஆசீர்வாதம் தான், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மறுதளிச்சிடாதீங்க, பின்வாங்கி போய். இதை சொன்ன அந்த பாஸ்டர் குற்றவாளி, நல்ல போதகர்கள்ட்ட போய் கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவான் இயேசுக்காக நீ நிக்கணும்னு. உண்மையா வசனத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரன் கேளுங்க, நீ இயேசுக்காக நிக்கலைன்னா தப்புன்னு சொல்லி கொடுப்பான். நீ உபத்திரவத்தை அனுமதி வந்தாலும் நில்லுன்னு சொல்லி கொடுப்பான். ஏன்னா அடுக்க இதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மத்தேயு, வேற எந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படியே தான் விட்டு இதை மட்டும் தான், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் எப்படி இருப்பீங்களா? அடுத்து சொல்ல, சந்தோஷப்பட்டு புது பைக் வாங்கினதற்காக, புது கார் வாங்கினதுக்காக இல்ல, அடித்ததற்காக, இயேசுவின் நாமத்தை நிமித்தம் துன்புறுத்தினதுக்காக. இது மூல பாஷை சொல்லுதான், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணுமா. யாராவது இயேசுக்காக நம்மளை திட்டா, நம்மளை வருத்தப்படுத்திட்டா, அதனால தான் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னாரு. நான் முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20 இருந்து வேகமா வாசிங்க. 20 லூக்கா 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஒருவேளை நீங்க பெரிய பணக்காரன் ஆக முடியல, உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்ல, திறமை இல்லைனாலும் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. நீங்க தரித்திரா இருந்தாலும் உங்களுடையது. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இயேசுவின் நிமித்தம் சாப்பாடு கொடுக்காம உங்க குடும்பத்தினர் தள்ளினாலும் நீங்க யாரு? வாசிங்க. திருப்தி அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டனால உங்களை அழுக வைக்கிறது இந்த சமூகம் அப்படினா, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி நகைப்பீர்கள், நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை ஊர் வீட்டை விட்டு வெளியே தள்ளி புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்களை திட்டி, உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது, உங்களை உங்க பேரெல்லாம் சொல்லி நீ மோசமானவன் சொல்லி உங்களை தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்ம மேல இருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குது, ஆனா இது மட்டும் நடக்க மாட்டேன். எது? ஒரே ஒப்பாரியா தான் இருக்கு. ஆண்டவருக்காக சில பாடு உபத்திரவம், ஆமா நமக்கு நல்லது, பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கு. எப்படி இருக்குமா? இதுக்கு எதிர்ப்பதமெல்லாம் சொல்லவா? அகந்த, பெருமை, கர்வம், ஆமா இதெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறதுக்கு எதிர்ப்பரமான. ஆவியில் எளிமைக்கு அகந்தை எதிர்ப்பரம், துயரப்படாததுக்கு கர்வம். அந்த கர்வம் இருக்கிறவன் எனக்கு இருக்கிற தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டான், என்னுடைய அவமானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனம் மேட்டிமை, பிறரை அவமதிக்கிறது, அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது. இவர்கள்லாம் உடைத்து நொறுக்கப்படுவார். அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எப்பையும் இந்த நிலையில இருங்க. ஆவியில் எளிமை, துயரப்படுகிற அனுபவம், சாந்த குணம், நீதியின் மேல பசிதாகம், இப்படி நான் சொன்ன இந்த காரியத்தின் மேல நீங்களும் அதிக ஈடுபாடு காட்டுனீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்கள் மேல் இருக்கும், பரலோகத்தினுடைய பரிவு உங்க மேல இருக்கும். இந்த முதல்ல இருக்கிற காரியத்தை நீங்க செஞ்சா இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் இருக்கு. அதனால யாராவது வேலை ஸ்தலத்துல துன்புறுத்திட்டா கவலையே படாதீங்க, அவமானப்படுத்திட்டா உங்களுக்கு பாருங்க, நம்மளை ரொம்ப நேசிச்சவங்க நம்மளை ஒரு மாதிரியா பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நான் இந்த ஊர்ல மோசமான ஆளா இருக்கும்போது போற இடமெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, ஆனா இப்ப தோழர்கள் கூட ஒரு ஹாய் சொல்ல மாட்டான். ஆனால் ஹாப்பியாக இருக்கணும். ஹாய் தேவையில்லை, ஹாப்பினஸ் போதும். ஆமென், அல்லேலூயா. நம்மளோட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒன்றா பழகினவங்க கூட தெரியாத ஆள் மாதிரி போவான். கவலைப்படாதீங்க. தெரியாத ஆள் போல 4 பேர்கிட்ட சொல்லுவான், அவனுக்கு வெளிநாட்டில் இருந்து கோடி கோடியாக பணம் வருது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்ச்சை வேற கட்டிட்டோமா, அதனால என்ன சொல்றான், அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைக் ஒன்று வச்சிருக்கோமா, அவன் சொல்றான் அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்குன்னு. அது வேற ஒருத்தன் சொன்னா பரவாயில்லன்னு நினைங்க. நமக்கு ரொம்ப நேசமானவன் நம்ம கூடவே இருந்தவன் சொல்லுவான் சந்தோஷப்பட்டு, அதுக்காகத்தான் சந்தோஷம் பொங்குதே பாட்டே எழுதியிருக்கு. அல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம எல்லாரும் கை தட்டி என்ன பாடணும்,
ஆமா, நீங்க அழுகும் போது பிசாசு அங்க வந்துடுறான். இயேசுவுக்காக பாடுபடுவதற்கு நாங்கள் பாத்திரரா எண்ணப்பட்டபடியா அவரை துதித்தார்கள். மத்தேயு 5 இது நடக்குது, அப்போஸ்தலர்கள் அது நடக்குது. இயேசுவுக்காக நாங்கள் சாட்சியாய் நிற்க ஆலோசனை சங்கத்திலே நிற்க கிருபை கொடுத்தபடியா அவரை துதித்தார்கள். பேதுரு, யோவானும் ஆமா பெரிய ஆலோசனை சங்கத்துல, கோர்ட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி விசாரிச்சு முடிஞ்சு போகும்போது கர்த்தரை துதிக்கிறாங்க. இந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். அவருக்காக பாடுபடுறவங்கள பரலோகம் சும்மா விடாது. அதனாலதான் இந்த பாட்டை எழுதினார் எமில் ஜெபசிங். கிறிஸ்துவுக்காக தரித்திரரானவர்கள், கிறிஸ்துவுக்காக நஷ்டப்பட்டவர் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டம் அடைந்தோர் கஷ்டம் அடைந்ததில்லை, நஷ்டம் அடைந்தோர் கஷ்டம் அடைந்ததில்லைன்னு எழுதினாரு. கிறிஸ்துவுக்காக ஒரு அடி வாங்கிட்டானா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் நமக்காக செயல்படுவார்.